ஒரு சில வைத்தியர்களுடன் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்லது வைத்தியர்கள் தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் உள்ள விசனங்களை இல்லாமல் செய்வதற்காக தான் பகிரங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அறிவித்துள்ளார். குறிப்பாக மக்கள் மத்தியில் போற்றப்படுகின்ற அல்லது கடவுள்களாக கும்பிடுகின்ற சில வைத்தியர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் ஒரு கலந்துரையாடலை இது சம்பந்தமாக ஏற்பாடு செய்தால் தான் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வருவதாகவும் அந்த கலந்துரையாடலில் வைத்து இந்த வைத்தியர்கள் தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் உள்ள விசனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தானும் தயாராக உள்ளதாகவும் ஒரு அறிவித்தலை விடுத்துள்ளார். சற்று முன்னர் தனது முகநூலில் நேரலையில் வந்து இவ்வாறான ஒரு அறிவித்தலை வைத்தியர் அர்ச்சுனா தற்பொழுது விடுத்துள்ளார். மேலும் தனது சொந்த வேலைகளுக்காக ஒரு சில நாட்களுக்கு முகநூலில் நேரலையில் வரமாட்டேன் என்றும் தான் தற்பொழுது மத்திய மாகாணம் நோக்கி பயணித்து கொண்டிருப்பதாகவும் அந்த நேரலையில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த சமரச பேச்சுவார்த்தையானது தான் பயப்பட்டோ அல்லது அச்சங்காரணமாகவோ அல்லது பின்வாங்குகின்ற நடவடிக்கைகளுக்காக தான் சொல்லவில்லை என்றும் தான் எதற்கும் அஞ்சப் போவதில்லை என்றும் அந்த நேரலையில் தெரிவித்திருந்தார். இவ்வாறு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சற்று முன்னர் நேரலையில் வந்து தெரிவித்துள்ள இந்த சமரச பேச்சுவார்த்தை மற்றும் நேரலையில் பங்கேற்க மாட்டேன் அல்லது வரமாட்டேன் என்று தெரிவித்துள்ள கருத்துக்கள் சம்பந்தமான வீடியோ பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். குட் மார்னிங், நான் டாக்டர் அர்ச்சுனா. கென்ன மெசேஜ் வந்திருந்தது, கோல் வந்திருந்தது, எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி நிற்கிற இடம் சொல்ல இல்லாததால் ஒரு லைவ் ஒன்று வேறு சொல்லிச்சினோம். அப்போ சரி, அது கேட்டதுக்காண்டி ஒரு லைவ் உண்டு. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லைஃப் ரிஸ்க்ன்றது தொடர்ந்து இருந்துകൊണ്ട് தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் பயமில்லை. ஸோ எவ்ரிடே நிற்கிற இடத்த மாற்றி கொண்டிருக்கேன். அது தவிர நீங்கள் சில நேரம் கேட்கலாம், இவர் அவ்வளோ பெரிய ஆளோ ஓடி 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 ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லி. அவ்வளோ பெரிய ஆள் எல்லாம் இல்லை. பட் அதில் வந்து நான் சில அரசியல்வாதிகளை வந்து அவருடைய உண்மையான முகங்களை வெளியே சொல்லிட்டேன் என்று சொல்கிறதால ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. அது இப்போ அரசியல் களம் சூடு போய் கொண்டிருக்குது. தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், சும்மா எல்லாம் போய் சுட்டு கொண்டிருக்காங்க. வடக்கில் இன்னும் அப்படி சூடு ஒன்றும் வரையில. மற்றது கணவர்கிட்ட கேட்டவே அரசியலை வந்து நீங்கள் யாருக்கு ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அட் திஸ் மோமெண்ட் வந்து நான் என்ன டிசைட் பண்ணிடுறேன். நான் ஒரு தனி ஆள் தானே, நான் ஒரு ஆள் யாரோ ஒரு ஆளுக்கு ஓட் போடுவேன். அவருக்கு நான் சொல்லுவேன் நான் இவருக்கு ஓட் போட போகிறேன். பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து ஓட் போடுறதா இல்லைன்னு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு எங்களோட டிஎன்ஏ முழு பெரும் ஆதரவு தெரிவிக்கணும்னு எனக்கு தெரியும். அது தவிர எங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாம அவரோட பக்கம் தான் நிற்கிறேன்னு தெரியும். எங்களோட செலஸ்டியன் நான் அந்த பக்கம் தான் நிற்கிறேன். செலஸ்டியன் சொன்னால் நான் அப்படி ஓங்கன்னு சொல்லி போட்டு ஓடியதே நான் சொல்லிட்டு அதுக்கு போட்டு விடுங்கோண்டு நீங்கள் செலஸ்டியன் நான் எல்லாத்தையும் சந்தேகம் நினைக்கக்கூடாது அப்படி நான் சும்மா ஜோக்கு சொன்னான். அவர் ரெண்டு லோயர் அது மாற்றவே மாட்டேன். அது நான் தோற்று உள்ளுக்குள்ளே போனால் அது எந்த தோல்வி இல்லை, அது செலஸ்டியனோட தோல்வி. அவர்கிட்ட ப்ரொஃபஷனல் கரியரை வந்து இவர் பிளான் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாருன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் நினைப்பீங்களா, அதால் செலஸ்டியனா என்ன தோக்க விட மாட்டார்னு நினைக்கிறேன். தோக்குறதுக்கும் சான்ஸ் இல்லை. அது சம்மந்தமான சகல ரெக்கார்டிங்கும் நான் ஃபுல்லாக டைப் பண்ணி ஃபுல்லாக எத்தனை செகண்டில் என்னென்ன டைமில் யார் எனக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதால் தான் இந்த ஆக்ஷன் எடுத்தேன்னு சொல்லி ஃபுல்லாகவே எல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணி முடிஞ்சு கொண்டு இருக்குது. அதோட புனித ஆம்சர் வந்து இந்த கேஸில் வந்து இந்த மன்னார் கேஸில் வந்து சேர் தான் எனக்கு செய்கிறார். அவர் கொடுக்குறது ஒரு காசும் இல்லை. அது மாதிரி அதை காசை கொடுத்தவருக்கு நான் அதை இது செய்யவும் இல்லை. இது வரைக்கும் நான் எனக்கு என்னோடய காய்ச்சல் வயசு எல்லாருக்குமே பெரும்பாலும் தேங்க் பண்ணியிருக்கேன். கெனவேருக்கு முக்கியமாக நான் தேங்க் பண்ணல. தேங்க் பண்ணாத லோயர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 1-2-3 பேர் தான். நான் இண்டிவிஜுவலாக போய் கதைச்சி தேங்க் பண்ணுவேன். அது தவிர இப்போதைக்கு நான் அந்த லோயர்ஸ் விஷயமோ கோர்ஸ் விஷயமோ கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அரசியல் சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. பட் ஆனால் என்னோட டிஎன்ஏன்ற விஷயத்தை பார்ப்போம். டிஎன்ஏல நான் நேற்று ஒரு வீடியோன்னு பார்த்தேன்னா அதில் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து தாங்கள் யார் இந்த ஜனாதிபதி என்று நான் தீர்மானிக்கலை என்று சொல்லி. ஆனால் பொது வேட்பாளரை போட்டிருக்கேன், நம்ம இந்த ஜனாதிபதி என்று தீர்மானிக்கலை என்று நம்ம 60 கோடி தாங்கள் பொது சேவைக்காண்டி வேண்டி இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். எனக்கு அது துப்புரவாக விளங்கலை. அவைக்கு அது விளங்காமல் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதால் தான் எனக்கும் அது விளங்கலை. அதை விட வேறு இதில் என்ன சொல்கிறது, அந்த எங்கள்ட மன்னர் கேஸ் வந்து அது வந்து கல்ச்சரல் லோயர் தான் பார்த்து கொண்டிருக்கிறா. அவள் ஃபுல்லாக பார்ப்பாது, அது பிரச்சனை இல்லை. அதோட மேட்டு எந்த லோயருக்கு வந்து மடத்தின் அண்ணாவும் சுலக்ஷனா லோயரும் புனித ஆம்சர் இருக்குல்ல, அதை பார்த்துக்கொள்வேன். அதோட எல்லாம் எடுத்து காய்ச்சிருக்கிறோம். லோயர்ஸில் ஒரு சேஞ்சும் பண்ணவும் இல்லை. அதை விட ப்ரொஃபஷனல் கேரியர். மற்றது அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு சில லோயர்ஸ் வந்து கொஞ்சம்
அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. பட் கொஞ்சம் மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னால் ஏதாவது முடிஞ்சால் என்னால் ஏதாவது நான் அட்லீஸ்ட் நான் நாளைக்கு இல்லாமல் போனால் கூட அவைக்கு அவருடைய ப்ரொஃபஷனல் கரியர்னால டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். அவை வந்து தங்களோட ப்ரொஃபஷனலில் ஒர்க்கை செய்திருக்கணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு லோயராக அவை செய்திருக்கணும். அதில் எனக்கு ஒரு கவலையமோ இல்லை ஒன்றுமோ எதிர்ப்போ ஒன்றும் இல்லை. த ட்ரூ மேன் வில் நெவர் ஹேட் எனிபடின்னு சொல்லுவாங்க, நெப்போலியன் சொன்ன நினைக்கிறேன். அதால் ஐ வாண்ட் டு பி எ ட்ரூ மேன். என்னால் மற்ற ஆக்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனது இருந்தால் பொதுமக்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றுமே நீங்கள் எழுத வேண்டாம். அது அவையோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ். அது வந்து அவ கேஸ் வின் பண்ணினால் அவையோட பேர் நல்லா போகும். அவள் கேஸ் தோத்தினம்னு சொன்னால் அவையோட பேர் கீழே போகும். அவள் நிற்கிற நாங்கள் எந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அரசியலில் வந்து நான் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு ஓட் போட மாட்டேன்றது என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட ஸ்டாண்ட்ஸ். அது நான் பொதுமக்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் அப்படி போடாதீங்கன்னு சொல்லி நீங்கள் விரும்பினா போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஜெனரல் எலெக்ஷன் இல்லை, இது வந்து ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷன் இல்லை, இது வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல். அதை தவிர இப்போதைக்கு எனக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை. பட் அது இந்த இன்னொரு நான் லைவ் வந்து சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகைக்குள்ள இவருக்கு சார்பான ஆளுன்னு சொல்லி ட்ரீட் பண்ண விட்டுடணும் அப்படின்ட்டுலாம் காய்ச்சி கொண்டிருக்கணும். அப்படி ஒரு நாளுமே செய்ய மாட்டேன். நான் ஒரு டாக்டராக சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிக்க ஒரு நாளுமே அப்படி இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுகளை வந்து பேஷண்ட்டில் காட்டினதில்லை. 98% டாக்டர்ஸ் ஜெஃப்னாவில் வந்து அப்படி செய்ய மாட்டோம். அதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அப்படி டவுட்டுன்றா நான் பேருடைய சொல்கிறேன். அதை வயசு ஒன்றாக்களுக்கு வருத்தம்னு சொன்னால் குமாரன் சார்ட்டையோ பேராந்தராயா சார்ட்டையோ அல்லது வந்து கௌரி மேடத்திட்டையோ அல்லது வந்து சைக்கேட்ரி சம்மந்தமான சிவன் சார்ட்டையோ சிவகாசன் சார்ட்டையோ அப்படி இல்லை சர்ஜன் ரவிராஜ் சார்ட்டையோ ஆர்டிஓ கொண்டு காட்டுங்க. அது அப்படி செய்கிற ஆக்கள் இல்லை. அவங்களாம் கடவுளுக்கு மேலே என்னுடைய தெய்வங்கள்னு சொல்கிறேன். எனக்கு படிப்பிச்சது அது வந்து யாராக இருக்கலாம், சுதர்சன் சாராக இருக்கலாம், அவையெல்லாம் கடவுளுக்கு மேலே. கோபி அண்ணாவாக இருக்கலாம், கோபி சங்கர் சார், ஸ்ரீகிருஷ்ணா சார், அது யார், அவையெல்லாம் அப்படி வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ அவள் வந்து நடமாடும் தெய்வங்கள் அது 1-2 பேர் டாக்டர்ஸ் என்ற பேரில் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து முழு பேர்ட்ட பேரையும் கெடுத்து கொண்டிருக்கணும். அது அவையா இப்போ ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு வந்து என்னை கூப்பிடு சாதாரணமான ஒரு அச்சுனா நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு நான் குமணன் சார்கிட்ட ஒரு பெக் பண்ணி இதை கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொஃபஸர் குமணன் சார்கிட்ட அல்லது ப்ரொஃபஸர் சிவன் சார்கிட்ட அல்லது எங்களோட ப்ரொஃப் கீதாஞ்சலி மேடத்திட்ட யாராவது எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி என்னையும் அங்கே வர சொல்லினா நானும் வருவேன், பிரச்சனை இல்லை. வந்து நான் அவர்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி கேட்பேன். நான் விட்ட பிள்ளைகளுக்கு செய்த பிள்ளைகளை ஒத்துக்கொள்றதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மீட்டிங் ஒன்றை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் இந்த பிரச்சனையை டாக்டர்ஸ் சம்மந்தமான பிரச்சனையை முடிச்சு விடுறேன் நல்ல நினைக்கிறேன். இந்த டாக்டர்ஸ் இந்த பிரச்சனையை வந்து இவை வந்து அரசியல் ஆக்கினோம், அது எனக்கு விரும்பலை. பட் 1-2 படப்பட்ட டாக்டர்ஸுக்கு வந்து அவையே சொல்லுவினோம் இல்லை அது இன்கொயரி எடுத்து நடக்கணும்னு சொல்லி. என்னால் அவை தங்கள்ட நான் ஃபைனல் இயரில் அப்பாயின்மெண்ட் இருக்க ஹிஸ்ட்ரி எடுக்காமல் எடுக்க கீதாஞ்சலி மேடம் என்ன ஓட்டுக்கு வெளியில் விட்டுருக்கா. ஸோ அவள் சொல்ல மாட்டினோம் இந்த சிந்துஜா அந்த பிள்ளை வந்து செத்ததுக்குரியதை நாங்கள் மூடி மறைப்போம் ஒரு நாள் சொல்ல மாட்டோம். அது வந்து அவையோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ். அதை வந்து அவள் செய்வினம் வடிவா. அது சிவன் சாராக இருக்கட்டும் அல்லது சிறியன் சாராக இருக்கட்டும், வியோஜி அல்லது யாராவது ஆளாக இருக்கட்டும், அவள் வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து வேற போக மாட்டோம். ஸோ அதே யாராவது கிரியேட் பண்ணி அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர்ஸ்ன்ற பிரச்சனை வந்து இந்த அரசியலுக்குள்ள இருந்து விடுபட்டு போயிடும். டாக்டர்ஸ்ன்ற பேரும் வந்து இதுக்கு மேலே டேமேஜ் ஆகாது. இல்லை நீங்கள் இவ எல்லாரையும் வச்சு முக்கியமாக டாக்டர் சத்தியமூர்த்தி மாதிரியான ஆக்களை வந்து டாக்டர்ஸுக்கு நடுவில் வச்சு கொண்டாட போகிறீங்கன்னு சொன்னால் அது மிச்ச டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். அது சம்மந்தமாக ஜிஎம்ஓஏ எல்லாத்தையும் நீங்கள் வச்சு கொண்டாட போகிறீங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸ் தான் அதை பற்றி டிசைட் பண்ண வேணும். ரைட், அந்த விஷயம் முடிஞ்சது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நாங்கள் மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம். நான் நினைக்கிறேன் இனி வர ஒரு கொஞ்ச நாளைக்கு பெருசாக லைவில் வர மாட்டேன். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஐம் இன் சேஃப் ஹேண்ட். ஓகே, இவ்வாறான பதிவினைத்தான் வைத்திய ரஜினா சற்று முன்னர் வெளியிட்டிருந்தார். மேலும் இன்று மற்றொரு நேரலையில் வந்து வேறு சில தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்து அந்த நேரலையை முடித்துக் கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் மற்றொரு நேரலையில் வந்து வேறு விதமான கருத்துக்களை பதிவிடுவோம் பட்சத்தில் அது சம்பந்தமான வீடியோவையும் நாங்கள் உங்களுக்கு தருவோம். இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.